See, there are certain things, qualities of an auditor. ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? ரொம்ப இன்டெகிரிட்டியோட இருக்கணும். இன்டெகிரிட்டினா பொய் சொல்லக்கூடாது, ஆனஸ்ட்டாக இருக்கணும். He should be very 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 good in what he does. ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் தான் நம்ம வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருக்கு இன்டெகிரிட்டி இருக்கணும், ஆனஸ்டி இருக்கணும், லாயல்ட்டி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாருடைய கருத்துக்களுக்கும் அவர் சப்பார்டினேட்டாக இருக்கக்கூடாது, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவரை பாதிக்கக்கூடாது. நம்பர் 1 வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அவரோட லைனில் அவர் வந்து சூப்பர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், கரண்ட் ட்ரெண்டுக்கு ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும். இதெல்லாமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், பயங்கர நாலேஜபிளாக, எக்ஸாஸ்டிவ் நாலேஜோட, அப்டேட்டடாக, பயங்கரமாக கரண்ட் என்ன நடக்குதோ அது தெரியும். தட்ஸ் ஒன் திங். நம்பர் 2 வந்து என்னென்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஹி ஹஸ் டு பி வெரி இண்டிபெண்ட். அண்ட் நம்பர் 3 வந்து ப்ராபப்ளி இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். எதுனாலும் உண்மையை மட்டும் சொல்லணும். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் அதர் திங்ஸ் லைக் ஜட்ஜ்மெண்ட். அவங்க வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக தப்பான அந்த யூகிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ப்ரொஃபஷ்னலி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட கேலிபர், அவரோட காம்பிடன்ஸ், அதை வச்சு கொஞ்சமாக அது ஃபைன் டியூன் ஆகும். பட் ஸ்டில் அந்த ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் கேலிபர், ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசம், எது கரெக்டு எது தப்புன்னு பிரித்து தெரிகிற அந்த ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ராடோ எரரோ நடந்திருந்தா அதை டக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி, இது எல்லாமே ஒரு ஆடிட்டருக்கு வேணும். பட் பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு டேர்மாக ஒரு ஆடிட்டரோட குவாலிட்டிஸ் என்னென்னு கேட்டால், எக்ஸ்பர்ட் நாலேஜ் அவருக்கு இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அவர். அது எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். இன்டர்னல் ஆடிட்டர்னால் கூட ஒரு லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மஸ்ட் நீடட். ஓகே. ப்ளஸ் அவருக்கு டிஸ்கிரிஷனரி அப்படின்னா என்னென்னா, அவருக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கணும். அவரோட ஜட்ஜ்மெண்ட், அவர் எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுறாரு அந்த மாதிரி. ஸோ அவரோட டிஸ்கிரிஷன் கரெக்டாக இருக்கணும், ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆடிட்டரோட குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப இன்டெப்த்தாக கொஸ்டின் ஆன்சர் பேஸில் நம்ம படிக்கும் போதோ இல்லை வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் குவாலிட்டிஸ் அ பர்சன் ஹேஸ் டு ஹேஸ், அது வரும்போது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். பட் இப்போ அஸ் எ டேர்மாக பார்க்கும்போது திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.